இலங்கையினுடைய பொருளாதார தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்க இன்றைக்கு எங்களோட இணைந்திருக்கிறீங்க. அந்த வகையில கடந்த வாரம் நடைபெற்ற சில முக்கியமான பொருளாதார தகவல்களை பற்றி நாங்க பார்ப்போம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இந்த நடந்து வருகின்ற இந்த போர் இலங்கையினுடைய பொருளாதாரம் மற்றும் அதனுடைய வங்கி கட்டமைப்புல பாரியளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதென்று சொல்கிறார்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து வர இந்த போர் இலங்கையினுடைய எண்ணெய் விலைகள்ல பாரியளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்றாங்க. இலங்கையின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல பயன்படுத்தப்படுகின்ற இந்த மெர்பன் கச்சா எண்ணெய் சராசரியாக 10.7% உயர்ந்துள்ளதாக பதிவாகி இருக்கின்றது. பொதுவாக இலங்கையில சுமார் 4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான எண்ணெயை இறக்குமதி செய்கிறார்கள். அதிலையும் சுமார் 25%, அதாவது கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இந்த கச்சா எண்ணெயை தான் நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மாதம் அளவில் பாரிய அளவில் இந்த எண்ணெய் விலைகள் ஒப்பீட்டு ரீதியில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை இந்த எண்ணெய் விலைகள் திடீரென அதிகரிக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட டாலர் தேவை அதிகரிக்கும். இதனால வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறையும். இதனால் எங்களோட ரூபாயினுடைய மதிப்பு பாரிய அளவில் வீழ்ச்சி அடையும். இது ஒரு ஆபத்தான நிலையாகும். பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க கட்டுப்பாடை பற்றி நாங்க பார்ப்போம். அந்த வகையில இந்த கடந்த வாரத்துல இலங்கையில் உள்ள வங்கிகள் தனியார் துறைக்கு வழங்கிய கடன்கள அளவை பார்த்தோம்னு சொன்னா ஏப்ரல் மாதம் வரையில 8.5 ட்ரில்லியனை தாண்டி இருக்குதுன்னு சொல்ல வேண்டும். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது சுமார் 15% வளர்ச்சி வீதமாக காணப்படுகின்றது. பிப்ரவரியில 105 பில்லியனாகவும், அதே மாதிரி மார்ச் மாதத்துல 158 பில்லியனாகவும், ஏப்ரல் மாதத்துல 87 பில்லியனாகவும் இருந்திருக்கின்றது. இது ஒரு குறைந்த போக்கு காட்டுகின்றது. இந்த குறைந்த போக்கு காரணம் என்னடா, இந்த புத்தாண்டு காலம் என்பதால குறைஞ்சிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2024 ஆண்டுல டிசம்பர் மாதத்துல மொத்தமா வங்கி அமைப்பினூடாக தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கடன்களை பார்த்தோம்னு சொன்னா மொத்த கடன் 8.1 ட்ரில்லியனாக இருந்திருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி எதிர்காலத்துல பணவீக்கத்தை 5% மட்டத்துல கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியும் என எதிர்வு கூறியிருக்கின்றது, எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறுகின்றது. கடன் வழங்கும் திறன் அதிகரிப்பது என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறியாத்தான் இருக்கின்றது. சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் 2025 ஆண்டின் முதல் காலாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி வீதம் 4.8 எட்டியுள்ளதாக அறிக்கையிட்டிருக்கின்றது. இது 2024 ஆண்டு முதல் காலாண்டோட ஒப்பிடுகின்ற போது சற்று குறைவாத்தான் இருக்குது. 2024 ஆண்டுல முதல் காலாண்டுல 2023 ஆண்டோட ஒப்பிடுகின்ற போது 5.1 வளர்ச்சி அடைந்திருந்தது. ஆனா 2023 ஆண்டுல பார்க்கின்ற போது பொருளாதாரம் கணிசமாக குறுகியிருந்த ஒரு காலநிலையிலிருந்து இந்த மீழ்ச்சி 2024 ஆண்டுல 5.1% ஏற்பட்டது. இம்முறை 4.8% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்ற அடிப்படையில இந்த பொருளாதார வளர்ச்சியில இந்த முதல் காலாண்டில முக்கியமா இந்த வளர்ச்சி ஏற்பட்டதற்கு இந்த தொழில்துறை மற்றும் சேவைத்துறையின் பங்களிப்பு பெரிதாக காணப்படுகின்றது. இப்ப விவசாயத்துறையை பொறுத்தவரையில பார்த்தோம்னு சொன்னா சுமார் 0.7% மிகச்சிறிய பங்களிப்பைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் 2024 ஆண்டின முதல் காலாண்டுல விவசாயத்துறை 0.9 வளர்ச்சியை கண்டிருந்தது. குறிப்பாக தொழில்துறையில இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு 9.7% பங்களிப்பு செய்திருக்கின்றது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த சேவைத்துறை எடுத்து பார்த்தோம்னா இந்த வளர்ச்சிக்கு சுமார் 2.8 பங்களிப்பு செய்திருக்கின்றது. இப்ப இந்த விவசாய உற்பத்தி துறையினுடைய நிலவரத்தை பார்த்தோம்னு சொன்னா முதல் காலாண்டுல 4.8% பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிட்டிருக்கின்றது. என்ற போதிலும் இந்த ஏப்ரல் மாதத்துல மத்திய வங்கியினுடைய அறிக்கையின் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, நமது அரிசி உற்பத்தி, தேங்காய் உற்பத்தி மற்றும் மீன் உற்பத்தி, அதனுடன் ரப்பர் உற்பத்தி ஆகியவற்றில் ஒரு குறிப்பிட்ட அளவில் பின்னடைவுண்டு இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதே சமயத்தில் 2024-25 பெரும் பருவத்தில் தற்போது பயிரிடப்பட்ட நிலப்பரப்பை பொறுத்தவரையில் அரிசி சுமார் 3.8 குறைந்துள்ளதாகவும் பதிவாகி இருக்கின்றது. மேலும் மீன் உற்பத்தியை பார்த்தோம்னு சொன்னா 0.1% குறைந்திருக்கின்றது. நமது தேயிலை உற்பத்தி கடந்த ஆண்டோடு பார்க்கின்ற போது ஒப்பீட்டு ரீதியில் 23% வளர்ச்சி
அடைந்திருக்கின்றது. குறிப்பாக தேயிலைக்கான உலகளாவிய உயர் விலை வந்து எங்களுக்கு இந்த முறை கிடைச்சிருக்கு. நமது உகந்த வானிலையும் வந்து இதற்கு காரணமா இருந்திருக்குன்னு சொல்லுறாங்க. அதே மாதிரி இந்த தேங்காய் உற்பத்தியை பொறுத்தவரையில பார்த்தோம்னு சொன்னா கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது சுமார் 6.2% வந்து குறைவாகத்தான் பதிவாகி இருக்கின்றது. கடந்த வாரம் நடைபெற்ற மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னென்னா கடன் மறுசீரமைப்பு மற்றும் IMF-னுடைய வருகை. பொருளாதாரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. ஏனென்றா இந்த கடன் மறுசீரமைப்புன்றது வந்து இப்ப இலங்கையினுடைய மீட்சிக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். கடந்த வாரம் பிரான்ஸ் அரசாங்கத்துடன் வந்து மறுசீரமைக்கப்பட்ட கடனுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்குது. இது வந்து சுமார் 390 மில்லியன் யூரோ மதிப்பிலான இருதரப்பு ஒப்பந்தமாக இது காணப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் வந்து 5 வருட கால சலுகை காலத்தையும் அதே சமயத்தில் 2042ஆம் ஆண்டு வரையான கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பையும் வந்து எங்களுக்கு இது வழங்கி இருக்கின்றது. இந்த கடன் ஒப்பந்தங்கள் வந்து சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களுக்கு இணங்க உள்ளதாகவும் வந்து குறிப்பிடப்படுகின்றது. கடந்த வாரம் நடைபெற்ற முக்கியமான பொருளாதார விடயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம். இனி அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்ற முக்கியமான விடயங்களோடு நாங்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லி எல்லா சேனல்லையும் எங்களை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள்.